வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். நாமக்கல் அருகே கடந்த ஆண்டு கல்குவாரியில் அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் கொலையில் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. உடன் பிறந்த தம்பியே பாலத்தின் கவரால் முகத்தை மூடி கொலை செய்து சடலத்தை வீசியிருப்பது அம்பலமாகியிருக்கிறது. அக்காவை தம்பி அவருடைய மனைவி சேர்ந்து கொலை செய்ய காரணம் என்ன? தருமபுரி அருகே 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பூசாரி கைது செய்யப்பட்டுள்ளார். மாந்திரீகம் செய்வதாக கூறி அத்துமீறியவர் சிக்கியது எப்படி? பிரபல பாலிவுட் இசையமைப்பாளர் பிரீத்தம் சக்கரவர்த்தியின் ஸ்டுடியோவில் இருந்து 40 லட்சம் ரூபாயை திருடியதாக அவருடைய அலுவலக ஊழியர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடன் கேட்டு கொடுக்காததால் பணத்தை திருடிச் சென்றாரா? சென்னையை சேர்ந்த பெண்ணிற்கு முகநூல் மூலமாக பாலியல் தொல்லை கொடுத்த விழுப்புரம் இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒரே கல்லூரியில் படித்த ஜூனியர் மாணவர் அனுப்பிய முகநூல் அழைப்பை ஏற்ற பெண்ணிற்கு தொல்லை கொடுத்தவர் சிக்கியது எப்படி? தேனியில் இலவசமாக இறைச்சி தர மறுத்ததால் மயானத்தில் புதைக்கப்பட்ட சடலத்தை எடுத்து வந்து கடையின் முன்பு போட்டு சென்ற நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. கறிக்காக சடலத்தை எடுத்து வந்து போட்டதன் பின்னணி என்ன? உத்தராகண்ட் முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் ஒன்றிய கல்வி அமைச்சருமான ரமேஷ் பொக்ரியால் மகள் ஆருஷியை ஹிந்தி சினிமாவில் நடிக்க வைப்பதாக கூறி 4 கோடி ரூபாய் மோசடி நடந்திருப்பதாக பகீர் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சிறு வேடத்தில் வாய்ப்பு கேட்ட ஆருஷி அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி ஹீரோயினுக்கு இணையான பாத்திரம் கேட்டதால் படத்தில் இருந்து நீக்கப்பட்டாரா? சென்னையில் திருமண மண்டபங்களில் தொடர்ச்சியாக மொய்ப்பணம் திருடி வந்த பலே கொள்ளையனை போலீசார் கைது செய்தனர். குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட கொள்ளையன் வெளியே வந்து மீண்டும் கைவரிசை காட்டிய போது போலீசாரிடம் சிக்கியது எப்படி? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.